தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறை வார்த்தையை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம், அவரோடு இறைவனில் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொளி சுடர்ந்திட செய்தீரே. இப்புது தீயை புனிதப்படுத்தியருளும். இவ்வாறு பாஸ்கா திருவிழா வழியாக விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றி எறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமையை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும், அகரமும் நகரமும், காலங்களும் அவருடையன, மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்கு உரிய ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி.
கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. வானக தூதரணி மகிழ்வதாக இத்திருச்சடங்கில் பெருமகிழ்ச்சி பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்ச்சி கொள்வதாக. முடிவில்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருளனைத்தும் ஒழிந்ததென்று உணர்வதாக. திருவிளக்கின் பெருஞ்சுடரால் அழகு பெற்று அன்னையாம் திருச்சபையும் களி கூர்வதாக. இறை மக்கள் அனைவரது பேரொளியால் இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக. எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகிறேன், என்னுடன் சேர்ந்து எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவீரே. தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவன் தாமே திருவிளக்கின் பேரொளியை என் மீது வீசி இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் வல்ல தந்தையும் அவருடைய ஒரே மகனுமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு வாயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். கிறிஸ்து ஆதாமினால் வந்த கடனை நமது பெயரால் என்றும் வாழும் தந்தைக்கு செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தம் திரு இரத்தத்தால் இரக்கமுடன் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். இவரது இரத்தத்தால் விசுவாசிகளின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோரான இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் பாதம் நனையாமல் செங்கடலை கடந்து செய்து போக
செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவும் இதுவே. பூவுலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவிலேதான். சாவின் தடைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலேதான். இத்தகைய மீட்பின் பயனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நீர் என் மீது தயை கூர்ந்து காட்டிய இரக்கம் எத்துணை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ ஆதாமின் பாவமே, உன்னை அழிக்க கிறிஸ்துவின் மரணம் திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைய பேறு பெற்றதால் பாக்கியமான குற்றமே. ஓ மெய்யாகவே பாக்கியம் பெற்ற இரவே. கிறிஸ்து பாதாளத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த காலமும் நேரமும் அறிய நீ மட்டும் பேறு பெற்றாய். இரவு பகல் போல் ஒளி தரும், நான் மகிழ்வுற இரவும் ஒளி தரும் என எழுதியுள்ளது இந்த இரவை குறித்தே. எனவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி அக்கிரமங்களை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையையும் துயருற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையே, இப்புனிதமான இரவில் உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் அளிக்கும் மாலை பலியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பலான மெழுகிலிருந்து உருவான இத்திரியை புனித திருச்சபை தன் பணியாளரின் கையால் பக்தி சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலை பலி செலுத்துகின்றது. இறைவனின் மகிமைக்காக செந்தியாய் சுடர் விட்டெறியும் இந்த நெருப்பு தூணின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இத்தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்று தன் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் இத்தீயானது வளர்க்கப்படுகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்தது இந்த இரவிலேதான். ஆகவே ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம். உமது திருப்பெயரின் மகிமைக்காக அர்ச்சிக்கப்பெற்ற இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போது இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி உம் திருமகன் கிறிஸ்துவேதான். பாதாளத்தில் இருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியுடன் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அனைவரும் அமருங்கள். இப்பொழுது இறை வார்த்தை வழிபாடு. இந்த வழிபாட்டிலே நாம் இறைவனின் வார்த்தையை கேட்போம். மெழுகுவர்த்தி எல்லாம்
ஆஃப் பண்ணலாம். கேண்டில் ஆஃப் பண்ணலாம். முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாய் இருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள், ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள், நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள், விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண் விரிவினில் ஒளிப்பிழம்பாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள்,
ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அது உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். உமது ஆவியை அனுப்பி அருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். உமது ஆவியை அனுப்பி அருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். தலத்தின் மேல் அமர்த்தினீர், அது என்னாலும் அசையவே அசையாது. கடற்கரை அதற்கு உடையன தந்திருக்கின்றீர். வெள்ளப்பெருக்கும் மலைகளையும் மூடியிருக்கும்படி செய்தீர். உமது ஆவியை அனுப்பி அருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். உமது ஆவியை அனுப்பி அருளும் ஆண்டவரே, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன்.
இரண்டாம் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ராயேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ராயேலை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறைத்தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன் பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ராயலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலுக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழக்கரை காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ராயேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். அப்பொழுது புலரும் முன் நெருப்பு மேகமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலை குலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்லாமிடம் இருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ராயேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக இருந்தது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ராயேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ராயேலர் கண்டனர். எகிப்திற்கு எதிராக ஆண்டவர் கைவன்மையை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர்.
அப்போது மோசேயும் இஸ்ராயேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் மாண்புடன் புகழ்ந்தேற்றார். எனவே அவரை பாடிடுவோம். குதிரை வீரந்தி குதிரையுடன் அவரை கடலில் வீழ்த்தி விட்டார். குதிரை வீரனை குதிரையுடன் அவரை கடலில் வீழ்த்தி விட்டார். எனக்கு மீட்பராய் அவரே என் துணையும் காவலும் ஆயினரே. ஆண்டவர் மாண்புடன் புகழ்ந்தேற்றார். எனவே அவரை பாடிடுவோம். இறைவன் எனக்கு இவர்தாமே, இவரை போற்றி புகழ்ந்திடுவேன். இறைவன் எனக்கு இவர்தாமே, இவரை போற்றி புகழ்ந்திடுவேன். என் முன்னோரின் இறைவன் இவர், இவரை ஏற்றி புகழ்ந்திடுவேன். ஊர்களில் அழைப்பவர் ஆண்டவரே, ஆண்டவர் என்பது அவர் பெயராம். ஊர்களில் அழைப்பவர் ஆண்டவரே, ஆண்டவர் என்பது அவர் பெயராம். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அரும் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். உமது வலக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புது பிறப்பு அளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பு அளித்து வருகின்றீர். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினார். நான் அவர்களை வேற்றினத்தரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகள் எங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கு ஏற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்திடையே அவர்கள் எங்கும் சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினார். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாய் இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டர் சென்ற வேற்றினத்திடையே தீட்டுப்படுத்திய
என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்திடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகின்றேன். நீங்கள் வேற்றினத்திடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்பொழுது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்திடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பொழுது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. இறைவா, என்றும் மாறாத ஆற்றலும் நிலையான ஒளியுமானவரே, வியத்தகு அருளடையாளமாகிய திரு அவை முழுவதையும் கனிவுடன் கண்ணோக்கியருளும். முடிவில்லா ஏற்பாட்டின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி அமைதியுடன் நிறைவேற செய்தருளும். வீழ்ச்சியுற்றவை எழுச்சி அடைவதையும் பழமையானவை புதுப்பிக்க பெறுவதையும் கிறிஸ்துவில் தொடங்கிய அனைத்தும் அவர் வழியாகவே முழுமை அடைவதையும் உலகம் கண்டுணர்வதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது உன்னதங்களில் கீதம் பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்வனோக்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோமே. ஆண்டவராம் என் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆண்டவராம் என் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்கிடுமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றீர். உமது திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்கள் எனும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனத்திலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறந்த
இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்து கிறிஸ்து மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றனர் அன்றோ. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தார் சாற்றுவார்களாக. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலைநிறுத்தியது. ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியே உயிர் வாழ்வே, ஆண்டவருடைய அருள் செயல்களை பறைசாற்றுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியாம், யூதப்பின் தாய் மரியாம், சலோமி ஆகியோர் அவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்கள் வாங்கினர். வாரத்தில் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார்
என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய பொழுது கல் உருட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது பெரியதோர் கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்ற பொழுது வெண்தொங்கல் ஆடை அணைந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருப்பதைக் கண்டு திகிலுற்றார்கள். அவர் அவர்களிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நசரேத் இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, 40 நாள் முடிந்தது. நாளையிலிருந்து ஒரே நான்வெஜ் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சின்னு இருக்கலாம். இப்படி நாளைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்ட உடனே என்ன சிக்கன் தான், சிக்கன் கபாப், சிக்கன் குழம்பு, இப்படி எல்லாமே சிக்கன் மயமாக இருக்கலாம். கோழி பார்த்து கேட்டு தான் எதுக்கு எடுத்தாலும் கோழி குழம்பு, கோழியை தான் அடிக்கிறீங்க. இயேசு பிறந்தார், கிறிஸ்மஸ்க்கு கோழி என்ன தான் விட்டுறீங்க. இயேசு இறந்தார், உயிர் தெழுந்தார் அப்படின்ட்டு ஈஸ்டருக்கும் கோழி என்ன தான் வெட்டுறீங்க. எந்த ஒரு பண்டிகை இருந்தாலும் கோழி நான் தான் பலியாகிறேன். அப்படி நான் இயேசுக்கு எதிராக என்ன தான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டுச்சான். யாரோ சொன்னாங்களா, இயேசு சாவறதுக்கு முன்னாடி நீ ஏன் கூன அப்படின்னு கேட்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஈஸ்டர் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய உயிர்ப்பு விழா புதுமைகளுக்கெல்லாம் மிக சிறந்த பெரிய புதுமை. miracles of all the miracle என்று சொல்கிறார். the highest point of the miracle அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுதல் தான். ஆண்டவர் இயேசு நிறைய புதுமை செஞ்சிருக்கிறார், நமக்கு தெரியும். ஆண்டவர் கை சூம்பி போனவர்களை குணமாக்கி இருக்கிறார். நடக்க முடியாதவர்களை நடக்க செய்திருக்கிறார். ஊமையானவர்களை பேச செய்திருக்கிறார். காது கேளாதவருக்கு காது கேட்கும்படி செய்திருக்கிறார். கண்ணு காணாதிருப்பவர்களுக்கு கண் கொடுத்திருக்கிறார். இறந்தே போனவர்களுக்கு மீண்டும் ஒரு உயிரையும் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இயேசு செய்த புதுமை. புதுமைகளுக்கெல்லாம் மிக சிறந்த புதுமை நம்பர் 1 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இயேசுனுடைய உயிர் தெழுதல் நம்ம சொல்லலாம். இயேசுனுடைய உயிர் தெழுதலின் மகா ஒரு பெரிய புதுமையை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பழைய காலத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் எப்படி விஷ் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாம் எப்படி விஷ் பண்ணுறோம், தோஸ்தரம் சொல்கிறோம், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறோம். ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசு உயிர் தெழுந்த பின்பு எப்படி விஷ் பண்ணாங்க, எப்படி வாழ்த்துனாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு உயிர் தெழுந்து விட்டார், அந்த பக்கம் இருக்கிறவங்க உண்மையாகவே உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்ட்டு, ஜீசஸ் இஸ் ரிசன் அப்படின்னு உடனே அந்த பக்கம் இருக்கிறவங்க இன்டீட் ஜீசஸ் இஸ் ரிசன் என்று சொல்லி வாழ்த்துனாங்க. இப்படி இன்று நாம் வாழ்த்துறது இப்படியாக தான் இருக்கணும். இந்த திருப்பலி முடிந்த உடனே எல்லாரும் தோஸ்திரம் சொல்றதுக்கு பதிலாக இயேசு உயிர்த்து விட்டார், இன்னொரு பக்கம் உண்மையாகவே உயிர்த்து விட்டார் அப்படின்னு தான் விஷ் பண்ணிக்கணும். நம்ம இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இயேசு வாழ்க்கை வரலாறு அப்படின்னு உடனே நம்ம என்ன நமக்கு மைண்டில் என்ன வருது, இயேசு எங்கே பிறந்தார்
இயேசு பெத்லகேமில் பிறந்தார், இயேசு கலிலேயாவில் வாழ்ந்தார், நிறைய புதுமைகளை செய்தார். அப்புறம் இயேசு எருசலேமுக்கு வந்தார், பாடுகள் பட்டார், மரணம் அடைந்தார், அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தார். இப்படி தான் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கற்றுக்கணும். இப்படி தான் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சொல்லுவது. எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி இறந்தார், அப்புறம் எதனாலலாம் சாதனை செய்தார் அப்படின்ட்டு. ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி இல்லை. இது உல்டா, ரிவர்ஸ். இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ரிவர்ஸ். இந்த அப்போஸ்தலர்கள்லாம் முதல் செய்தியாக அவர்கள் போதனை செய்தது என்ன அப்படின்னா, இயேசு உயிர்த்து விட்டார். இதுதான் முதல் செய்தி. லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் எம்மாவுஸுக்கு நடந்து போன 2 சீடர்களும் பேசின்னு போகிறாங்க. என்னன்னு பேசின்னு போகிறாங்க? இப்படி ஒரு மனிதர் இருந்தார், அவர் இந்த எருசலேமில் எவ்வளோ பாடுபட்டார், அவர் அநியாயமாக கொன்று போட்டார்கள் அப்படின்னு பேசினே போகிறாங்க. அது போகும்போது ஆண்டவர் இயேசு அப்படியே அவங்க கூடவே நடந்து வந்து, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு மட்டும் தான் தெரியாதா இந்த கலிலேயாவில் நடந்தது? எருசலேமில் இந்த மாதிரி ஒரு 7 நாட்களில் இந்த உலகத்தை படைத்தார், ஒளியை உண்டாகுக, அப்புறம் இந்த பூமி, வானம், நீர் எல்லாமே அவர் படைத்தது தான். அப்புறம் மரம், செடி, கொடி, பூண்டு, அதுக்கப்புறம் கடைசியாக மனிதரை படைத்தார். நம்ம எல்லாம் படைத்தது அந்த கடவுள் அப்படின்ட்டு முதல் வாசகம். 2வது வாசகம் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? நம்மை படைத்த கடவுள் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்தார். அடிமையாக இருந்த எகிப்து நாட்டில் அடிமையாக இருந்தீர்கள். அந்த எகிப்து நாட்டிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றி கூட்டின்னு வந்தார். அப்போ ஒரு பெரிய ஒரு புதுமை நடந்தது. அதுதான் புதுமையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பழைய ஏற்பாட்டில். என்ன அந்த புதுமை அப்படின்னு உடனே ஒரு பெரிய செங்கடல் இருக்கிறது. எகிப்திலிருந்து நிறைய மக்களை மோயிஸ் கூட்டின்னு வராரு. அங்கே செங்கடல், பெரிய கடல் இருக்கிறது. பின்னாடி எல்லாம் வீரர்கள்லாம் துரத்தின்னு வராங்க. இப்படி வரும்போது அவன் என்ன செய்கிறாரு? மோயிசன் அவருடைய கோலை நீட்டுகிறார். கடல் 2ஆக பிரிகிறது. வெறும் உலர்ந்த தரை தெரிகிறது. அப்போ எல்லாருமே என்ன செய்கிறாங்க? அப்படியே கடவுளுக்கு நன்றி சொல்லி நடந்து அந்த பக்கம் போயிடுறாங்க. போன பிறகு அந்த பார்வோன் மன்னனுடைய அந்த வீரர்கள் எல்லாம் வரும்போது அந்த பக்கம் போன பிறகு திரும்பவும் மீண்டுமாக அவர் கோலை நீட்டுகிறார். அப்படியே கடல் வந்து மூடி அவர்களெல்லாம் அழித்து விடுகிறது. கடவுள் அவர்களை காப்பாற்றினார். இப்படியெல்லாம் கடவுள் அவர்களை காப்பாற்றி வந்தார். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த 2ஆம் வாசகம் நமக்கு சொல்கிறது. 3ஆம் வாசகம் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து நாம் கேட்டோம். மொத்தம் 7 வாசகம் இருக்கிறது. 7 வாசகமும் படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்ட்டு வெறும் 3 வாசகத்தை நம்ம படிக்கிறோம். இந்த 3ஆம் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் வாசகம் நம்ம கேட்டோம். இதே எசேக்கியேல் இறைவாக்கினர் வாசகத்தில் இந்த இஸ்ராயல் மக்கள் மீண்டுமாக பாபிலோனுக்கு கடத்தப்படுகிறார்கள். முதல்ல எகிப்திற்கு கடத்தப்பட்டார்கள். இருந்தாலும் கடவுள் அவர்களை காப்பாற்றி கூட்டின்னு வந்தார். திரும்ப அவர்கள் பாவம் செய்தார்கள். ஐயோ, பாவத்தின் நிமித்தமாக திரும்ப பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள். பாபிலோனில் இருக்கும்போது கடவுள் அவர்களுக்கு நல்லதொரு செய்தியை எசேக்கியேல் வழியாக சொல்கிறார். என்ன? கடவுள் உங்கள் பாவத்திற்காக உங்களை இந்த பாபிலோன் கையில் ஒப்படைத்தார். ஆனால் கடவுள் உங்களை கைவிடுவதில்லை. கடவுள் மீண்டுமாக உங்களுக்கு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். என்ன மாதிரி ஒரு ஒப்பந்தம்? நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உன் தந்தையாக இருப்பேன். ஆகவே உங்கள் இதயங்கள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன மெதுவான அன்பான இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் இனிமேல் பாவம் செய்ய மாட்டீங்க. அதனால அப்படியாப்பட்ட ஒரு இதயத்தை நான் உங்களுக்கு கொடுத்து மீண்டுமாக உங்களை நான் அழைத்து வருவேன் அப்படின்ட்டு கடவுள் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் செய்கிறார். அதுதான் இன்றைய 3ஆவது வாசகம். இப்படி கடவுள் உலகத்தை படைத்தார். கடவுள் நம்மை எகிப்திலிருந்து காப்பாற்றி கூட்டிக் கொண்டு வந்தார். மீண்டுமாக பாவம் செய்தாலும் கடவுள் நம்முடைய கல்லான இதயத்தை எடுத்து மெதுவான இதயத்தை கொடுத்து இனிமேல் பாவம் செய்ய முடியாத அளவிற்கு நம்மை பேணி பாதுகாத்து வளர்த்து வருகிறார். அப்படியாப்பட்ட கடவுளை நாம் புகழ வேண்டும் அப்படின்ட்டு இந்த 3 வாசகங்களும் நமக்கு சொல்லி 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 நம்மை வழிநடத்துகிறது. அதன் பிறகுதான் நம்ம திருப்பலியை ஆரம்பித்தோம். திருப்பலி ஆரம்பித்த உடனே இந்த ரோமையர் எழுதிய திருமுகத்திலிருந்து மீண்டுமாக பவுல் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நாம் எல்லாருமே உயிர்ப்பின் மக்கள், இறந்தவர்கள் மக்கள் அல்ல, உயிர்ப்பின் மக்கள். நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவில் இறந்தோம் என்றால், ஆண்டவர் இயேசுவில் எப்படி இறக்குறது? நம்ம எல்லாமே உயிர் வாழ்கிறோம். ஆண்டவர் இயேசு இறந்து போனார், அவர்களில் நாம் எப்படி இறக்க முடியும்? இந்த 40 நாள் நம்ம செய்தோமே, இந்த 40 நாள் செய்தது எல்லாம் ஆண்டவர் இயேசுவிலே நாம் இறக்க செய்ய வேண்டும். என்ன நம்ம செஞ்ச இந்த 40 நாள்? 40 நாள் நான் குடிக்கல, 40 நாள் நான் குடிக்காது இருந்தது
இனிமேலும் குடிக்க மாட்டேன் என்று அதிலே நாம் அதை கொன்று போட வேண்டும். இயேசுவிலே நாம் இருக்க செய்ய வேண்டும். இந்த 40 நாள் என்ன எந்த பாவமும் செய்யல, அப்படியேற்பட்ட அந்த பாவத்தை எல்லாம் இயேசுவின் இறப்பிலே நாம் இறக்க செய்ய வேண்டும். இந்த 40 நாள் நான் பொய்யே சொல்லல, அந்த மாதிரி பொய் சொல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவில் இறக்க செய்ய வேண்டும். இந்த 40 நாள் யாரையும் நான் ஏமாத்தவே இல்லை, அப்படியேப்பட்ட ஏமாத்தாத அந்த உணர்வை நாம் ஆண்டவர் இயேசுவிலே இறக்க செய்ய வேண்டும். இப்படி நம்மளுக்கு இருக்கின்ற எல்லா தீய எண்ணங்கள், தீய செயல்கள், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இயேசுவோடு நாம் புதைக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவோடு இறக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவோடு மீண்டும் உயிர்த்தெழுவோம். இதுதான் இந்த முதல் வாசகத்துல நாம புனித பவுல் நமக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய செய்தி. இந்த 40 நாள் நாம எவ்வளோ கட்டுப்பாடோட, எவ்வளவு புனிதமாக, எவ்வளோ ஜெபம் தவமோடு இருந்தோமோ இதெல்லாம் நமக்கு ஒரு பிராக்டிஸ். நாம் செய்த எல்லா பிராக்டிஸையுமே இந்த 40 நாள் நம்ம நல்ல ரெடியா இருக்கும்போது 40 நாள் முடிந்த உடனே அதையெல்லாம் கழட்டி விடக்கூடாது. பதிலாக அதையெல்லாம் மீண்டுமாக நம் உள்ளத்தில் ஏற்றி வைத்து உயிர்த்த ஆண்டவரின் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழைப்பை இன்று நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நற்செய்தி வாசகத்துக்கு நம்ம வந்தா, நற்செய்தி வாசகத்துல நிறைய நம்ம சொல்லலாம். ஆனா 3 இறையியல் கருத்தை நான் உனக்கு சொல்கிறேன். தியோலாஜிக்கல் மீனிங், ஒரே 3 கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு இறந்து போகிறார். இறந்து போன உடனே இந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவருக்கு அந்த நறுமண தைலத்தை பூச வருகிறார்கள். நம்ம நேற்று பார்த்தோம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வந்தாங்க. அப்போ பார்க்க வரும்போது என்ன செய்தாங்க, சென்ட் அடிச்சாங்க. அங்கே இருக்கிற அந்த நறுமண தைலத்தை பூசினார்கள். நம்ம சாவு வீட்டில் எல்லாம் பார்க்கிறது தான், இதெல்லாம் சென்ட்டோ இல்லை நறுமண தைலமோ இதெல்லாம் பூசுவது. அப்படி ஆண்டவருக்கு இயேசுவுக்கு இறந்து போனார். இறப்பதற்கு முன்பாக எங்களுக்கு பூச சமயம் கிடைக்கல, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லி மக்தலா மரியா, மீண்டும் இன்னொரு மரியா அவங்க எல்லாம் வராங்க. அப்படி வரும்போது எப்போ வராங்க, ராத்திரி வருகிறார்கள். ராத்திரி என்றால் விடியற்காலை இன்னும் இரவு அப்படியே இருட்டில் இருக்கும்போது அவர்கள் வருகிறார்கள். வரும்போது அப்படியே மெதுவாக வெளிச்சம் வருகிறது. இந்த வெளிச்சம் எதை குறிக்கிறது, இருளிலிருந்து நாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். இந்த ஆண்டு பாஸ்கா கேண்டில் நம்ம பார்க்கும்போது இதுதான் நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் பாவ இருளிலிருந்து இப்பொழுது வெளிச்சத்திற்கு நாம் வர வேண்டும். வெளிச்சத்தின் மக்களாக, ஒளியின் மக்களாக நாம் மாற வேண்டும் என்பதை முதல் ஒரு செய்தியாக சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது செய்தி என்ன? இரண்டாவது செய்தி அந்த 3 பேரும் எதற்காக வருகிறார்கள்? ஆண்டவர் இயேசு இறந்து போனார், இறந்தவரை பார்க்க வருகிறார். அவங்க யாருக்குமே தெரியாது இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்ட்டு. இறந்து போனவரை அவர்கள் எல்லாருமே பார்க்க வருகிறார்கள். ஆனா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அங்க எதையெல்லாம் இறந்து போயிருக்கிறது அப்படின்னு நினைச்சு வந்தாங்களோ அங்கே அவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ், மிகப்பெரிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அங்கே இல்லை, உயிர்த்து விட்டார். இதுதான் நாம் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிட்ட இருந்து எடுக்கின்ற ஒரு செய்தி. என்ன, நம்ம இங்க வரும்போது இறந்து போன ஆண்டவரை பார்க்க வரவில்லை. இறந்து போன ஆண்டவர் நம்மிடம் இல்லை, பதிலாக உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் பார்க்கத்தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய நம்பிக்கை செத்த நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, உயிருள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இதை நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் உயிருள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டும். எப்போ செயல் இல்லாத நம்பிக்கை, செத்த நம்பிக்கை. நம்முடைய செயல் எல்லாம் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை போல நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம கூப்பிடுகிறோம். மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண்கள் எல்லாம் வராங்க. நைட்ல வரும்போது ரொம்ப குளிரா இருக்கு, 2 பேரும் எல்லாரும் பேசினே வராங்க. என்ன பேசுறாங்க? அங்க பேசும்போது நம்ம நிறைய இதை கேட்டிருக்கலாம். அங்க ஒரு பெரிய கல் இருக்கிறது, அந்த ஒரு பெரிய கல் இருக்குது, இதை புரட்டி போட யார் வருவாங்க? நம்மளால முடியாதே, ஐயோ நம்மளுக்கு யார் இந்த கல் புரட்டி போடுவாங்க அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கினே வராங்க. அப்படியே பேசினே வரும்போது அங்க வந்தா இன்னொரு ஷாக். அவர்கள் நிமிர்ந்து கூர்ந்து பார்க்கிறார்கள், அந்த கல் அங்கிருந்து புரட்டி போடப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு நமக்கு கடவுள் இன்றைக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. நம்ம வரும்போது ஒரு பெரிய கல் நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம பேசினே வரலாம், நிறைய முறை நம்ம பேசினே வரலாம், இதையெல்லாம் நமக்கு யார் புரட்டி போடுவாங்க? ஆனால் அங்கே வந்து
நிமிர்ந்து கண் கூர்ந்து கூர்ந்து பார்க்கும்போது அந்த கல் அப்படியே வெளியே இருக்கிறதை நாமும் பார்க்க வேண்டும். நிறைய நம்முடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது. நம்ம நிறைய பேசுறோம், நமக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, யார் இது எப்படி நான் சமாளிக்க போறேன் அப்படின்ட்டு அந்த பெண்கள் பேசிக்கொண்டு வர மாதிரி நம்மளும் பேசிக்கொண்டு வருவோம். கோயிலுக்கு வரும்போதும் சரி, வேற வேலைக்கு போகும்போதும் சரி, நிறைய இடத்துல போகும்போதும் இப்படிதான் நம்ம பேசிட்டு போறது. இவ்வளோ கடன் தொல்லை இருக்குது, எப்படி நம்ம இதெல்லாம் சமாளிக்க போறோம், இவ்வளோ நான் படிக்க வேண்டியிருக்கு, நான் எப்படி படிச்சு முடிக்க போறேன், எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு, எப்படி நான் வேலை அதை செஞ்சு முடிக்க போறேன், எனக்கு இவ்வளோ அவமானமா இருக்கு, இதெல்லாம் நான் எப்படி இதுல இருந்து நான் தப்பிக்க போறேன், இப்படி நிறைய பிரச்சனைகளோடு பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்கிற அந்த பிரச்சனையை நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஆனா அங்க வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவங்க செய்தது என்ன? அவர்கள் நிமிர்ந்து பார்த்தார்கள். முதலாவது நிமிர்ந்து பார்த்தார்கள். அங்க நிமிர்ந்து பார்த்து கூர்ந்து கவனித்தார்கள். கூர்ந்து கவனிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது அந்த கல்லே அங்க எல்லாம் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஈஸ்டர் காலத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நிமிர்ந்து பார்க்க வேண்டும். நிமிர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்கு என்ன ஒரு பொருள்? கடவுளிடம் உட்கார்ந்து நாம் பேச வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் கடவுள் முன்பாக வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கல் அப்படியே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு நமக்கு ஒரு பெரிய பாரமே இறங்கி நமக்கு கடவுள் ஒரு அமைதியை தருவார். இப்படி நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த முகத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய இந்த திருப்பலியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடம் பேசுவதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்படி நிமிர்ந்து கூர்ந்து கவனித்தால் கடவுள் இப்படி பெரிய ஒரு கல்லை அப்படியே புரட்டி போட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் அதிர்ச்சியூட்டும் ஒரு மகிழ்ச்சியையும் இன்பமும் நமக்கு தருவார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஈஸ்டர் காலத்தை, ஈஸ்டர் விழாவை நாம் இன்னும் அதிகமாக நாம் கொண்டாட வேண்டும். எப்படி நம்முடைய வாழ்க்கையை முறையை நாம் மாற்றிக்கொள்வது, இந்த 40 நாட்கள் நாம் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றி நம்மையே நாம் ஒடுக்கி நம்மையே நாம் கட்டுப்படுத்தி வாழ்ந்தோமோ, இந்த கட்டுப்பாடும் இந்த தவ முயற்சியும் இன்னும் 40 நாட்கள், இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம் அப்படியே நாம் கடைபிடிக்க முயற்சி எடுப்போம். கடவுள் நம் அனைவரையும் எல்லா விதத்திலும் காப்பாற்றி நம்மை அவருடைய உயிர்ப்பு வாழ்வில் நம்மையும் வழிநடத்த செல்வாராக. ஆகவே இந்த நாளிலே நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட ஒரு உச்சகட்ட ஒரு புதுமையை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு புதுமை நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இப்படிப்பட்ட பேறு பெற்றவர்களாக நாம் வாழ கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூன்றாவது பகுதி திருமுழுக்கு வழிபாடு. எழுந்து நிற்போம். அன்புமிக்கவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் அருள் இந்த தொட்டியின் மீது இறங்கி அருளும் அன்றாடுவோமாக. இதிலிருந்து புது பிறப்பு அடைவோர் கிறிஸ்துவில் உரிமை பேறு பெற்று மக்களோடு சேர்ந்து கொள்ளுமாறு நாம் புனிதர்களின் மன்றாட்டு மாலையை பாடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அந்திரேயாவே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகதலா மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்தேவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோக்கு இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லாரன்சே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பத்துவா, புனித பெலிசிட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஆக்னேசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேசிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்ட்டினே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெனடிக்டே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸே, புனித தோம்னிகே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய ஜானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்ரீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கனிவு கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. முடிவில்லா சாவில் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மனித உடலேற்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தூய ஆவியாரின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் மக்களுக்கு புதப்பிறப்பு அளிக்கும் இந்த நீரூற்றினை உமது அருளினால் புனிதமாக்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் கடவுளின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே கனிவாய் செவி சாய்த்தருளும். என்றென்றும் இல்லாமல் இறைவா, திருமுழுக்கின் ஊற்று உமக்கு ஈன்றெடுக்கும் மக்களை புதிய மக்களாக மீண்டும் படைக்க உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களில் நீர் உடனிருப்பீராக. மனிதரை உம் பிள்ளைகளாக்கும் ஆவியாரை அனுப்புவீராக. இவ்வாறு எளியவராகிய நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணி உமது ஆற்றலால் நிறை பயன் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருமுழுக்கு தண்ணீரை ஆசீர்வதித்தல். இறைவா, அருளடையாளங்கள் வியத்தகு முறையில் பயனளிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையால் செயலாற்றுகின்றேன்.
திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட இப்படைப்பு பொருளாகிய தண்ணீரை பல வகையில் தயார் செய்தீர். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே உமது ஆவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகிய அதே தண்ணீரால் குற்றங்கள் முடிவுறும் நற்பண்புகள் தொடங்கவும் செய்தீர். இறைவா, பார்வோனின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற ஆபிரகாமின் மக்கள் செங்கடலை கால் நனையாமல் கடக்க செய்தது திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன்னடையாளமாக இருக்க செய்தீர். இறைவா, உம் திருமகன் யோர்தான் நீரில் யோவானால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடு செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்ற சீடர்களுக்கு கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றினை திறந்தருளும். இந்த தண்ணீர் உம் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியாரினின்று பெற்றுக்கொள்ள செய்துள்ளோம். இவ்வாறு உமது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருள் அடையாளத்தினால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவு பெற்று தண்ணீராலும் தூய ஆவியாராலும் புது பிறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதிலும் தூய ஆவியாரின் ஆற்றல் உம் திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவுடன் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர் திழ்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, மெழுகுத்திரையை ஏற்றவும். கேண்டில் பார்த்து வச்சுக்கோங்க. ஞானஸ்தானத்தின் போது நாம் செய்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புது வாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு
புனித திருமுழுக்கில் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டு விடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பிப்போம். எனவே சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். அவன் ஆரவாரங்களை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பு அளித்து பாவ மன்னிப்பு வழங்கியவரும் எல்லாம் வல்ல தந்தையும் ஆகிய கடவுளே, தமது அருளால் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். இப்பொழுது தீர்த்தம் தெளிக்கப்படும். அனைவரும் அமரவும். காணிக்கை பாடல். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டலே
அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளோடு இவர்களுடைய மன்றாட்டுகளையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா மறை நிகழ்வுகளால் தொடங்க பெற்றவை உமது செயலாற்றலால் எங்களுக்கு நிலை வாழ்வின் அருமருந்தாய் அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான இரவில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்தே, எனக்காக மரித்தே, எனக்காக உயிர்த்தே, மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தே, எனக்காக மரித்தே, எனக்காக உயிர்த்தே, மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திரு அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் மன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உயிர்த்தெழுந்து நம் உலகின் பாவங்களெல்லாம் போக்கியவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வாழ்வுக்கு என்றும் சாவில்லை என்று உணர்த்திடவே இயேசு உயிர்த்தார். சாவுக்கு என்றும் வாழ்வில்லை என்று உணர்த்திடவே இயேசு உயிர்த்தார். அடிமை விலங்கை நாமும் உடைத்து உரிமை வாழ்வில் உயிர்த்திடுவோம். உண்மை வழியில் நாமும் கடந்து உயிர்ப்பின் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா நாம் பாடுவோம். அல்லேலூயா 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 நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. நீதியில் மலரும் இறைவனின் ஆட்சி நிலைத்திட
படைத்திடவே இயேசு உயிர்த்தார். சமத்துவ சமூகம் படைத்திட இயேசு சரித்திரத்தில் அன்று உயிர்த்தார். நீதியில் மலரும் இறைவனின் ஆட்சி நிலைத்திடவே இயேசு உயிர்த்தார். சமத்துவ சமூகம் படைத்திட இயேசு சரித்திரத்தில் அன்று உயிர்த்தார். வேதங்கள் ஒளிந்து நேயங்கள் வளர்ந்து அமைதியில் நாளும் உயிர்த்திடுவோம். மன்னிப்பில் மலரும் மகிழ்ச்சியில் மகிழ்வில் ஒவ்வொரு நாளும் உயிர்த்திடுவோம். அல்லேலூயா நாம் பாடுவோம். அல்லேலூயா 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 நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்வுக்கு என்றும் சாவில்லை என்று உணர்த்திடவே இயேசு உயிர்த்தார். சாவுக்கு என்றும் வாழ்வில்லை என்று உணர்த்திடவே இயேசு உயிர்த்தார். வாழ்வுக்கு என்றும் சாவில்லை என்று உணர்த்திடவே இயேசு உயிர்த்தார். சாவுக்கு என்றும் வாழ்வில்லை என்று உணர்த்திடவே இயேசு உயிர்த்தார். அடிமை விலங்கை நாமும் உடைத்து உரிமை வாழ்வில் உயிர்த்தெழுவோம். உண்மை வழியில் நாமும் நடந்து உயிர்ப்பின் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா நாம் பாடுவோம். அல்லேலூயா 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 நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு உயிர்த்து விட்டார். உண்மையாகவே அவர் உயிர்த்து விட்டார். இப்படிதான் நம்ம விஷ் பண்ணோம். இன்னைக்கு வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை 1 மணி நேரம் ஆராதனை நடைபெறும். இது டிவைன் மர்சிக்காக இரக்கத்தின் ஆண்டவர் உடைய நவநாட்கள் ஆகவே 1 மணி நேரம் ஆராதனை நடைபெறும். அதன் பிறகு திருப்பலி நடைபெறும். ஆகவே தயவுசெய்து 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை ஆராதனையும் அதன் பிறகு திருப்பலியும் நடத்தி கொடுப்பவர் ஒரு பிஷப் வருகிறார். ஆகவே எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6ஆம் தேதி மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு எப்பொழுதும் போல திருப்பலி நடைபெறும். அதன் பிறகு ஜெபமாலை தேர்பவனி நடைபெறும். 7ஆம் தேதி இரக்கத்தின் ஆண்டவரின் விழா, டிவைன் மர்சி சண்டே. ஆகவே இது நம்முடைய பக்கத்தில் இருக்கும் டிவைன் மர்சி சென்டருடைய விழா. அன்று காலை 10:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை கன்னடத்தில் தியான கூட்டம் நடைபெறும். மதியம் 12 மணிக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் திருப்பலி கன்னடத்தில் நிறைவேற்றுவார். 3 நாளும் தியான கூட்டம் இருக்கும். வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து மாலை 8 மணி வரை தமிழில். 6ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3 மணியிலிருந்து மாலை 8 மணி வரை ஆங்கிலத்தில். ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி காலை 10:30 மாலை 4:30 மணி வரை கன்னடத்தில் தியான கூட்டம் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, புதிய தண்ணீர் மந்திரிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்த்தம் இங்கே வைக்கப்படும். தயவுசெய்து நீங்கள் வரும்போது லைனாக இதை எடுத்து செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பாட்டில் எடுக்கும்போது தயவுசெய்து கீழெல்லாம் ஊற்றாமல்
பக்தியாக இந்த தண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து சீனியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் இல்லை யூத் மெம்பர்ஸ் இங்கே வந்து இதற்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேத்தலிக் விமன் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவர்கள் வருகின்ற 7ஆம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் ஜம்பல் சேல் நடத்துவார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்திலும் மேலும் இந்த புனித வாரத்திலும் உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். முதலாவதாக என்னோடு பணிபுரியும் அருட்தந்தை ஃபாதர் மில்டன் மற்றும் டீக்கன் பிரதர் நிர்மல் இவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்று நம்மோடு இருக்கின்ற ரெவரண்ட் ஃபாதர் ஜான் பீட்டர் எம்எஸ்சி, இவர் மைசூரிலிருந்து வந்திருக்கிறார். என்று நேற்று நிறைய பேருக்கு பாவசங்கத்தினம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மோடு இருந்து எப்பொழுதுமே நமக்கு உதவி புரியும் சென்ட் ஆன் சிஸ்டர்ஸ் சுப்பீரியர் மற்றும் கம்யூனிட்டி அவர்களுக்கு நன்றி. சீனியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவர்கள் வியாழக்கிழமை அங்கே பூங்காவனம் செய்தார்கள். வெள்ளிக்கிழமை இங்கே சிலுவை வைத்து இதற்கு உதவி செய்தார்கள். மேலும் நிறைய உதவிகள் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங், அங்கே வாகனங்கள் நிறுத்துவதற்கும் அதை கரெக்டாக அதை நடத்துவதற்கும் தரிசன மாதா சாப்பல் உறுப்பினர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட்டில் கைப்பற்றணும். லாஸ்ட்டில் நிறைய நம்முடைய பாரிஷ் யூத் மெம்பர்ஸ் இவர்கள் சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் அங்கே வைத்திருக்கும் உயிர்ப்பு ஆண்டவருடைய டெக்கரேஷன் மற்றும் கிளீனிங் இதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. லிட்டர்ஜி அனிமேட்டர்ஸ் இந்த வழிபாடு நடப்பதற்கு உதவி செய்த அனைவருக்கும், மேலும் குறிப்பாக இந்த திருப்பலிக்கு பாடல் பாடி நம்மை பக்தியில் ஆழ்த்திய எல்லா கொயர் மெம்பர்ஸ் பாடகர் குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சவுண்ட் அண்ட் லைட் போட்ட இயேசு ஞானம் சர்வீஸ் இவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சாக்ரிஸ்டியன் மிஸ்டர் ஆண்டனி பால் மற்றும் ஆல்டர் சர்வர்ஸ் நிறைய பீட சிறுவர்கள், அவங்க தான் நிறைய சேர்ஸ் எல்லாம் இங்கே போட்டாங்க. இந்த பீட சிறுவர்களுக்கும் ராகுல் இவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த குரோட்டோ மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு அலங்காரம் செய்த மிஸ்டர் ரிச்சர்ட் மற்றும் அவருடைய டீம் மெம்பர்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த பாஸ்கா கேண்டலை நமக்கு கொடுத்த மிஸ்டர் நெல்சன் மற்றும் மிஸ்ஸஸ் டாரத்தி இவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இங்கே எங்களோடு இருந்து வேலை செய்யும் எல்லா வேலையாட்களுக்கும், குறிப்பாக சிஸ்டர் தீபா மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் இவர்கள் மாலை நேரத்தில் வந்து நிறைய கிளீனிங் செய்து கொடுத்தார்கள். இவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கை தட்டலாம். அன்பார்ந்தவர்களே, ஈஸ்டர் முடிந்தவுடன் ஈஸ்டர் பிளெஸ்ஸிங் என்று ஒன்று இருக்கும். வீடுகளை மந்திரித்தல். ஏற்கனவே நான் நிறைய வீடுகளுக்கு சென்று விட்டிருக்கிறேன். நான் வந்த இடங்களுக்கு இப்போதைக்கு வரமாட்டேன், இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து மீண்டுமாக வருவோம். எந்த வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போலியோ அந்த வீட்டுக்கு இப்பொழுது நாங்கள் செல்வோம். ஆகவே போவதற்கு முன்பாக உங்கள் ஜோனல் லீடரிடம் நாங்கள் சொல்லிவிட்டு அவங்க உங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதன் பிறகு நாங்கள் வருவோம். திடீர்னு வரமாட்டோம். ஜோனல் லீடர் உங்களுக்கு இன்ஃபார்ம் செய்வார்கள். அதன் பிறகு ஃபாதர்கள் வந்து உங்கள் வீட்டை மந்திரிப்பார்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். எவ்வாறு பாஸ்கா அருள் அடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி ஆசிரியம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால் உங்களுக்கு ஆசி வழங்கி
பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்து விட்டார், உண்மையாகவே உயிர்த்து விட்டார். God bless you. Wish you happy Easter. தந்தவர் உயரம் சாவினை வென்ற